வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே 2nd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. பல தசாப்தங்களா திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சு வந்த நிலையில புதிய அரசியல் மாற்றத்தை பிரதிபலிக்கிற வகையில புதிய அரசு பதவியேற்றிருக்கு. சமீபத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல, தமிழக அரசியலில் தலைமுறை மாற்றம், புதிய வாக்காளர் மனநிலை மற்றும் பல்முக அரசியல் போட்டியின் ஆரம்பமாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த நியூஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது தொடர்பான டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல பாலிட்டி அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸ்ல மாநில சட்டமன்றம், ஆளுநர், முதலமைச்சர் இவர்கள் தொடர்பான ஆர்டிகிள்ஸ், இந்திய கூட்டாட்சி அமைப்பு, மாநில நிர்வாகம், சட்டப்பேரவை நடைமுறைகள் மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல கவர் ஆகும். தேர்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்துடைய இதயம் அப்படின்னா புதிய அரசு அமைப்பு அதன் உயிர்ப்பான செயல்முறை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் பதவியேற்று அரசியல் அமைப்பின் அடிப்படையில் அரசு உருவாக்கப்படுவது இந்திய கூட்டாட்சி அமைப்பின் மிகப்பெரிய பலமாகும். தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கு பிறகு உருவான அரசியல் சூழல் கடந்த பல தசாப்தங்களாக நிலவி வந்த அரசியல் அமைப்பில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. மாணவர்களே, தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவை உள்ளது. இதில் பெரும்பான்மை பெற 118 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியம். 2026 தேர்தலில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து கூட்டணி ஆதரவுடன் அரசு அமைக்கும் நிலையை அடைந்தது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் மற்றும் பல்முக போட்டி ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை டிஎம்கே வர்சஸ் ஏஐஏடிஎம்கே என்ற இருதுருவ அரசியல் ஆதிக்கத்தில் இருந்த மாநிலம் தற்போது பல அரசியல் மையங்களை கொண்ட போட்டி நிலைக்கு நகர்கிறது. மாநில அரசாங்க அமைப்பின் முழு நடைமுறையும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் நடைபெறுகிறது. இந்திய அரசியல் அமைப்பின் ஆர்டிகிள் 153 படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவர். ஆனால் அவர் நேரடி நிர்வாக அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதில்லை. உண்மையான நிர்வாக அதிகாரம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் கைகளில் உள்ளது. ஆர்டிகிள் 154 படி மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர் அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரிலேயே செயல்படுகிறார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்கக்கூடிய கட்சியின் தலைவரை ஆளுநர் அரசு அமைக்க அழைப்பார். இது அரசியல் அமைப்பு மரபு. ஆர்டிகிள் 164 படி முதலமைச்சரை ஆளுநர் நியமிப்பார். அதன் பின்னர் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவர். 2026 தேர்தலுக்கு பிறகு ஜோசப் விஜய் அவர்கள் பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் இது புதிய தலைமுறை அரசியல் எழுச்சியை பிரதிபலிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மாணவர்களே, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வு வெறும் விழா அல்ல, அது அரசியல் அமைப்பிற்கு அளிக்கப்படும் ஒரு உறுதிமொழி. ஆர்டிகிள் 164 கிளாஸ் 3 படி முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதவியேற்பு மற்றும் ரகசிய காப்பு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அரசியல் அமைப்பை பாதுகாப்பேன், நாட்டின் இறையாண்மையை காப்பேன், நேர்மையுடன் செயல்படுவேன் என்ற இந்த உறுதிமொழி இந்திய ஜனநாயகத்தின் நெறிமுறையை வெளிப்படுத்துகிறது. 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் மிகவும் முக்கியமான அரசியல் நிகழ்வாக அமைந்தது. புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்டிகிள் 188 அடிப்படையில் உறுதிமொழி எடுத்தனர். தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் ஓத் எடுக்காமல் சட்டப்பேரவையில் அமர முடியாது. இதன் மூலம் அரசியல் அமைப்பிற்கு விசுவாசம் அளிக்கும் நடைமுறை உறுதி செய்யப்படுகிறது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக ஓத் எடுத்ததோடு மட்டுமல்லாமல்
எம்எல்ஏவாகவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். ஏனெனில் அரசாங்கம் 3 தூண்களால் ஆனது. அதாவது சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர், நிர்வாகம் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் நீதித்துறை ஜுடிஷியரி. இதில் தமிழக சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கட்சி தலைவர் என்பதால் ஆளுநர் அவருக்கு முதலமைச்சராகவும் அவருடைய ஆலோசனை பேரில் மற்றவர்களுக்கு அமைச்சர்களாகவும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இது அரசின் நிர்வாகத்துறையில், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்சில் செய்யப்பட்ட நியமனம். 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதல்வர் உட்பட புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்டிகிள் 188 அடிப்படையில் உறுதிமொழி எடுத்தனர். இது லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சுடன் தொடர்புடையது. இந்தியாவில் சட்டமன்றத்தின் கட்டுப்பாட்டில்தான் நிர்வாகத்துறை உள்ளது. அதுதான் பாராளுமன்ற அரசாங்க முறையின் அடித்தளம். புதிய சட்டப்பேரவை தொடங்கும் போது முதலில் நிரந்தர ஸ்பீக்கர் இருக்க மாட்டார். அதனால் ஆளுநர் ஒரு மூத்த உறுப்பினரை புரோடெம் ஸ்பீக்கராக நியமிப்பார். இந்த புரோடெம் ஸ்பீக்கரின் பணி மிக முக்கியமானது. அவர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பின்னர் நிரந்தர ஸ்பீக்கர் தேர்தலை நடத்துவார். இது பார்லிமெண்டரி கண்டினியூட்டியை உறுதி செய்யும் ஒரு முக்கிய நடைமுறை. இந்திய ஜனநாயகத்தில் எந்த நிலையிலும் சட்டப்பேரவை செயல்பாடு நிறுத்தப்படக்கூடாது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இதை பார்க்கலாம். சட்டப்பேரவையின் ஸ்பீக்கர் என்பது வெறும் தலைவர் பதவி மட்டுமல்ல. அவர் சட்டப்பேரவையின் ஒழுங்கின் காவலர். ஆர்டிகிள் 178 படி மாநில சட்டப்பேரவைக்கு ஸ்பீக்கர் மற்றும் டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்க வேண்டும். ஸ்பீக்கர் விவாதங்களை நடத்துகிறார், உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறார் மற்றும் ஹவுஸ் டிசிப்ளினை உறுதி செய்கிறார். குறிப்பாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழ் உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் தொடர்பான முடிவுகளிலும் ஸ்பீக்கர் முக்கிய பங்கு வகிக்கிறார். மாணவர்களே, மாநில சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் ஆர்டிகிள் 174 அடிப்படையில் நடத்தப்படுகின்றன. ஆளுநர் சட்டப்பேரவையை கூட்டுவார், ஒத்தி வைப்பார் மற்றும் தேவையான சூழலில் கலைக்கவும் முடியும். அதாவது சம்மன், ப்ரோரகேஷன் அண்ட் டிசல்யூஷன் பவர் ஆஃப் கவர்னர். 2 கூட்டத்தொடர்களுக்கிடையில் 6 மாதங்களுக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது. இதன் மூலம் ஜனநாயக கண்காணிப்பு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மாணவர்களே, ஒவ்வொரு புதிய சட்டப்பேரவை தொடக்கத்திலும் கவர்னர் உரை வழங்குவது ஆர்டிகிள் 176 அடிப்படையில் நடைபெறுகிறது. இந்த உரையில் அரசின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் எதிர்கால இலக்குகள் விளக்கப்படுகின்றன. 2026 புதிய அரசு தொடக்க உரையில் வேலைவாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், போதைப்பொருள் தடுப்பு, இலவச மின்சாரம் போன்ற பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றன. மாணவர்களே, தமிழகத்தின் தற்போதைய அரசியல் மாற்றத்தை பல கோணங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல. இளைஞர் வாக்காளர்கள், சமூக ஊடக அரசியல், புதிய தலைமுறை அரசியல் மொழி, திரைப்பட பிரபலங்களின் அரசியல் தாக்கம் மற்றும் பாரம்பரிய திராவிட அரசியலுக்கு மாற்றாக புதிய அரசியல் நரேட்டிவ் உருவாகுவது போன்ற பல அம்சங்கள் இதில் உள்ளன. அரசியல் ஆய்வாளர்கள் தற்போது தமிழ்நாடு போஸ்ட் டிராவிடியன் ஃபேஸுக்கு நகருகிறதா என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். காரணம், பல தசாப்தங்களாக இருந்த இரு கட்சி ஆதிக்கம் தற்போது சவால்களை எதிர்கொள்கிறது. புதிய கட்சிகள், தேசிய கட்சிகளின் அதிகரிக்கும் பங்கு மற்றும் இஷ்யூ பேஸ்ட் ஓட்டிங் கல்ச்சர் ஆகியவை தமிழக அரசியலை மாற்றுகின்றன. மாநில சட்டப்பேரவை என்பது வெறும் அரசியல் மேடை அல்ல. அது மக்களின் விருப்பம் சட்டமாக மாறும் ஜனநாயக அரங்கம். அங்கே நடைபெறும் விவாதங்கள் மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கின்றன. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பெண்கள் நலன், சமூக நீதி போன்ற அனைத்து துறைகளின் திட்டங்களும் சட்டப்பேரவையில் தீர்மானிக்கப்படுகின்றன. ஃபைனலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, சிஎம் ஓட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. தென் இந்த கொஸ்டினை பாருங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் கவர்னர் ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க. தென் அனாலிட்டிக்கலா சிஎம் ரிமூவல் பேஸ் பண்ணியும் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. சோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். நல்லா படிங்க மாணவர்களே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதற்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப புதுசா அமைஞ்சிருக்கிற சட்டப்பேரவையில நிரந்தர சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவரு யாரு? இரண்டாவது கேள்வி, துணை சபாநாயகரா யாரை நியமிச்சிருக்காங்க? உங்களுடைய பதில்களை
கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். உங்கள மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த காணொளியை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.